ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்தியாவில் யாராலுமே பப்ஜி விளையாட முடியாது. இது கவர்மெண்ட்டில் அஃபீஷியலாக இந்த செய்தியை வெளியிட்டுட்டாங்க. பப்ஜி மட்டும் இல்லைங்க, பப்ஜியை சேர்த்து 118 சைனீஸ் ஆப்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. இதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். டிவியில் நியூஸ் சேனல் பார்க்குறதா இருக்கட்டும், யூடியூப் சேனலை பார்க்குறதா இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் இந்த பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் ட்ரெண்டிங்கை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. எதனால் இந்த பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசங்களாம் படிக்காமல் இந்த பப்ஜிலேயே ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இந்த பப்ஜியில் ராயல் பாஸ் வாங்குறேன்னு சொல்லி எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ எல்லா காசுமே காலியாக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிவி சேனல் நியூஸ்லாம் அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்க்கல என்ன செக் பண்ணிப்பார். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே இந்த பப்ஜி மொபைல் தான் ஓப்பன் பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காலையிலேருந்து நைட்டு 10 மணி 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விடாமல் சார்ஜ் போட்டுக்கிட்டே சார்ஜ் கனெக்டில் வச்சுக்கிட்டே இந்த பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு தாங்காமல் வெடிச்சிருது. இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இது ஒரு சைனீஸ் ஆப். இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக இந்த பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இன்னைக்கு நிலமையில பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பப்ஜியை சர்ச் பண்ணி பார்த்தேன். பப்ஜி இன்னும் ப்ளே ஸ்டோரில் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி பப்ஜி ஆப்பை கூட நானும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பப்ஜி எல்லாம் நல்லாவே ஓப்பன் ஆகுது, ரன் ஆகுது, விளையாடலாம். நீங்கள் பப்ஜியை விளையாடணும்னு நினச்சிங்க, இன்றைக்கே ஓப்பன் பண்ணி பப்ஜி ஆசை தீர நல்லா விளையாண்டுக்கோங்க. இனிமேல் பப்ஜி நம்மளால் விளையாட முடியாது, முழுசாக பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜி மட்டும் இல்லைங்க, பப்ஜி மொபைல் லைட், அது மட்டும் இல்லாமல் பிசிலலாம் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. இதோட சேர்த்து 118 சைனீஸ் ஆப்ஸையும் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. இது என்னென்ன ஆப்ஸ் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கிறேன். என்னென்ன ஆப்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிஸ்ட்டை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆப்பையும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள், நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அது சைனீஸ் ஆப். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்னால நிறைய பேர் அடிக்ட் ஆகி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயிர் சேதமாக ஆகியிருக்காங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த கவர்மெண்ட்லேருந்து அந்த டிக்டாக் சேர்த்து மொத்தத்தில் 59 சைனீஸ் ஆப்ஸையும் பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த பேன் பண்ண டயத்துலேயே பப்ஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் அவங்க பப்ஜிக்காரங்க ஏற்றுக்கிட்டு அவங்க என்னதான் இருந்தாலும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பிரைவசி பாலிசி, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே மாற்றினாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த பப்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிக்ட் ஆகி நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 30 to 50 மில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி இன்ஸ்டால் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பப்ஜி பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் நல்ல டாலர்ஸ் ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை முக்கால்வாசி பேர் பப்ஜி வெறியர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் பப்ஜி வெறியராக இருந்தீங்கன்னா இந்த பப்ஜி பேன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பப்ஜி பேன் பண்ணது நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் உங்களுடைய டேட்டா மிச்சம், இதனால் உங்களுடைய காசு, இன்டர்நெட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற காசு மிச்சம், உங்களுடைய கரண்ட் பில் மிச்சம். ஏன்னா சார்ஜ் அடிக்கடி காலி ஆகிறதுனால நிறைய பேர் சார்ஜை குத்தி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றி இந்த பப்ஜி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு கரண்ட் பில்லும் மிச்சம் சொல்லலாம். நம்மளுடைய ஸ்டோரேஜ், நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி ஏகப்பட்ட அப்டேட் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி ஒரு 3 GB 4 GB 5 GB இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு கிடக்கும். இதனால் மொபைல் லேக் ஆகும், ஹேங் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து உங்கள் மொபைல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 4 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி மொபைலை வச்சு தான் யூடியூப் சேனலில் கேமிங் சேனல்னு சொல்லி உருவாக்கிட்டு வர்றாங்க. ஸோ அந்த சேனல்ஸ்லாம் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த பப்ஜி பேன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரியா தவறா? இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா அப்படின்றத இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஐகார்டில் ஒரு ஓட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் ஓட் பண்ணுங்கள், ஆடியன்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போகிறப்போ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்கேடெக் பிரீமியம். நான் சதீஷ். மீண்டும் ஒரு வித்தியாசமான சூப்பரான வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.